ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் இசேவை சேனல். அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில் 50,000க்குள்ள பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கடன் முழுவதும் தள்ளுபடி என்றும், அதற்கு மேல் பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு குறிப்பிட்ட தொகை மட்டும் தள்ளுபடி என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் டிவிகே தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி என இருந்ததாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதை அறிந்த தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வேளாண்மைத்துறை, நிதித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது குறித்து அமைச்சர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததுல பயிர்க்கடன் தள்ளுபடியில் உள்ள குறைகள் களையப்பட்டு ஆர்பிஐ விதிகளின்படியும் மக்கள் விரும்பும்படியும் மாற்றி அமைக்கப்படும் என உத்தரவாதம் கொடுத்ததாக சில நியூஸ் சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் வெளியாகியுள்ளது. இது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல, ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு சொல்றாங்க.